குறைந்த விலையில தேர்தல் பிரச்சாரத்துல பிரதான இது வந்து மின்சாரத்தை பத்தி தான் பேசுவாங்க. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் நம்மளை பார்த்துட்டு தான் 150 யூனிட் ஃப்ரீ கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆமா, பீகார்ல ஆமா, இங்க 100, அங்க 150. இப்போ அது ஒரு மாடலா இருக்குல்ல. ஆமா, மக்களுக்கு சேவை செய்திருக்கிறோம். இப்ப 100 உதாரணமா இருக்கு. ஃப்ரீ என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்திய தேசிய அரசியல்ல இருக்கக்கூடிய பாராளுமன்ற, சட்டமன்ற, மாநில தேர்தலில் கூட இதை முன்னிலைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு நிலை வருது. எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா கொடுத்தா மக்கள் சந்தோஷம் படுவாங்க, அப்ப வாக்களிப்பாங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது போயிடும்ல. இன்னொரு விஷயம், அதாவது என்னன்னா, திமுக அரசு இந்த பதவியேற்று இந்த 4.5 ஆண்டு காலத்துல வந்து எங்களுக்கு இதெல்லாம் செய்யலைங்க, நாங்க ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கை, ஏதாவது பிரதான கோரிக்கை என்னவா இருக்கும்? வேகன்சி ஃபில் பண்ணணும் சார், மக்கள் சேவைக்காக. வெரி ஃபர்ஸ்ட் அதுதான், மக்களுக்கு அதை செய்யணும். வேகன்சி ஃபில் பண்ணினா அந்த இண்டஸ்ட்ரியை ப்ராப்பராக ரன் பண்ண முடியும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 65,000 பேர் வேகன்சி இருக்குன்னு சொல்கிறோம்ல. இந்த 65,000 பேரில் ஒரு 50,000 40,000 ஃபில் பண்ணினா எலக்ட்ரிசிட்டி போட ஒர்க் எஃபிஷியன்சி கூடும், மக்களுக்கான வேலை சேவை கரெக்டா நடக்கும், எலக்ட்ரிசிட்டி வர வேண்டிய ரெவன்யூ ப்ராப்பரா வரும், எங்கேயுமே மின் திரட்டு இல்லாம தடுக்க முடியும், தவறான உபயோகத்தை தடுக்க முடியும், விழிப்போட இருப்பாங்க. ஆமா, ஒரு போருக்கு போறாங்க, படைவீரர்கள் நிறைய இருந்தா தானே போரிட முடியும். ஒரு பெரும் படையோட 4 பேர் போனா எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியும். எலக்ட்ரிசிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு ஆட்கள் இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டியை யாரு மிஸ்யூஸ் பண்ணான்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. இப்போ சாதாரணமா கிராம பகுதியில் நீங்க போனீங்கன்னா அந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தோடவே வாழ்க்கையை ஓட்டக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. யாரும் பெரும்பாலும் வந்து பகல் நேரத்துல வந்து யாரும் மின்சாரம் பயன்படுறதுல, இரவு நேரத்துல வெளியில வந்து பார்த்துப்பாங்க. அவனுக்கு ஒரு சின்ன ஒரு பல்ப் லைட் இருந்தாலும் போதும் அவங்களுக்கு போய் இப்போ 6,500 ஆமா. இப்போ 3 கோடி மீட்டர் ஃபிக்ஸ் பண்ண போறதா சொல்றாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா ரெவன்யூ அக்கௌண்டிங் எல்லாம் நகர்ப்புறத்துக்கு மட்டும் தான் அந்த தேவைகள் இருக்கு, கிராமப்புறத்துக்கு தேவையில்லை. கிராமப்புறம் நகர்ப்புறம்னு இல்ல, அதை வைத்து விட்டால் ஒரு பக்கம் மேன் பவர் லாஸ் ஆயிடும். எங்களுக்கு அசஸ்மெண்ட் பீப்புள் தேவையில்லை, அக்கௌண்டிங் ஆள் தேவையில்லை, கம்ப்யூட்டரே பார்த்துக்கும், எல்லாம் பார்த்துக்கும். இப்போ எல்லாமே ஒரே இடத்துல உட்காந்து அவன் முடிச்சுடுவான். பணம் கட்டுறாங்களா, இப்போ ஆன்லைன்ல கட்டிடுறாங்களா, இப்போ கலெக்ஷன் கவுண்டர்லாம் க்ளோஸ் பண்ணிடுச்சு ஆல்மோஸ்ட். ஆமா, பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பணம் வசூலிக்கும் இடம்னு இருக்கும். ஆமா, இப்போ நோ வசூல், எல்லாமே பேங்க் வசூல் பண்ணுது. என்ன அதுல ஒரு சிக்கல் கேட்டீங்கன்னா, எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு காலத்துல நேரடியா பணத்தை கலெக்ட் பண்ணி நாங்க கொண்டு கனரா பேங்க்ல டெபாசிட் பண்ணி, அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு மற்றதுக்கெல்லாம் போனதெல்லாம் தாண்டி இப்ப எல்லா பேங்குக்கும் எங்க பணம் போகுது, இங்க பணம் போகுது. நீங்க மொபைல்ல பணத்தை கட்டிட்டீங்கன்னா எந்த பேங்கோ எந்த பேங்கோட கேட்வேல போதோ அவனுக்கு போய் நமக்கு வருது. ₹1 காசு நம்மளுடைய பணம் அடுத்தவர்கிட்ட 1 மணி நேரம் இருந்தா லாபம் அடைவார், அடைய மாட்டாரா? நிச்சயமா லாபம். இப்ப நம்மளுடைய பணம் யாரோ ஒருத்தருக்கு லாபம் போய் திரும்ப வருது.